குதிரை ரைடு போக போறோங்க. யாருடா இவன் ஹெல்மெட் மண்டையோட சுத்துறான்? நம்ம ஊர்ல அப்படி எல்லாம் சுத்த கூடாதுடா. இது வெளியூர் கரப்பைய போல. நம்ம வந்து புதுப்பட்டினம் பீச் வந்து ரீச் ஆயிட்டோம். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கேமரா திருப்பி காட்டுங்க. அந்த அளவுக்கு க்ரௌடு இல்ல, பட் ஓரளவுக்கு க்ரௌடு. வாங்க இங்கிட்டு நடப்போம். சண்டே ஹாலிடே அன்னைக்கு வரணும்டா. குதிரை ரைடு போக போறோங்க. குதிரையில ஏறி போகலாமா? வடிவேல் சார் மாதிரி குதிரையில போக போறோம். எஸ்டிஎஃப் நம்ம வந்து புதுப்பட்டினம் பீச் வந்துட்டோம். அல்டிமேட் அல்டிமேட். தண்ணி கூலிங்கா இருக்குங்க. ஓகேங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் வாங்கி போட்டோம். கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். இந்த எண்டுக்கு போயிட்டு அப்படி நான் கண்டினியூ பண்றேங்க. இது பேர் என்னடா? அது வந்து ஒரு ஸ்டார் மாதிரி வந்து கடல் கரையில கடந்து எடுப்பாங்க. இது என்னது அது பேரு? பேர் வந்து தெரியல. ஸ்டார் ஃபிஷ். அதான் அப்படி செத்து இதாயிடுச்சு போல. இதே பாருங்க, அதுக்கு மேல டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க முள்ளு முள்ளா இருக்கு. அடுத்து எங்க இருந்து அதெல்லாம் எடுக்கிறீங்க? அடுத்ததா பாருங்க. அவ்வளவுதான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க? ஏய் குட்டி குட்டி பையா, கேமரால வரியா? ஓ ஹாய் சொல்லு. ஏய், இவனுக்கு இருக்க தைரியம் கூட உங்களுக்கு இல்லடா. உன் பேர் என்னடா? பேரு கவி. உன் பேரு? கேமரா பார்த்தோடனே தெரிச்சு ஓடுறாங்க ரெண்டு பேரும். அலை பத்தியா இல்லையா? அலையே இல்லாம இருந்துச்சு. இந்த ஸ்டார் ஃபிஷ்ங்க எக்கச்சக்கமா கிடக்கு. அதோட முட்டையெல்லாம் பாருங்க, கலரா இருக்கு. நன்றி கடா உள்ள உயிரோட உள்ளது. உயிரோட உள்ளது பாருங்களேன். டிஃப்ரெண்டான சங்கு பாருங்கடா. ஈவினிங் டைம்ல தான் அதிகமா இருக்கும் மழை. இதெல்லாம் கம்மி. அலை அங்க விற்கும் தட்டிக்கும். மழை பெய்யுற அன்னைக்கு வந்து சூப்பராக தான் இருக்கும். ஓகே, ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்ப போறோம். ஓகேங்க, வந்து எஸ்டிஎஃப் நம்ம வந்து புதுப்பட்டினத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னும் நம்ம வீட்டுக்கு வந்து ஜஸ்ட் 25 கிலோமீட்டர் தாங்க. எங்கடா போயிட்டே இருக்குங்க, வாங்கடா. இன்னும் நம்ம வீட்டுக்கு வந்து ஜஸ்ட் இங்கேருந்து வந்து ஒரு 25 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க. அப்படியே ஜம்முன்னு இதுக்கப்புறம் போகிற வழியில எங்கேயாவது நிப்பாட்டி ஒரு சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். டீ பிரேக். ஜஸ்ட் இன்னும் வந்து நம்ம வீட்டுக்கு 25 கிலோமீட்டர் இருக்கு. 25 கிலோமீட்டர் இருக்கு. இதுக்கப்புறம் எதுவும் இந்த ஊர்ல எதுவும் மல்லிப்பட்டினம், புதுப்பட்டினம், மனோரா இந்த சைடு வந்து வேற எதுவும் பிளேஸ் அண்ட் பீச் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் வரையில நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படியே சிட்டா வீட்டுக்கு பறக்க வேண்டியதான். இப்போதான்டா டூரிஸ்டரே வராங்க. இதுக்கப்புறம் சவுண்டை கேளுங்க. ஆஹா, 60க்கு மேல போனதுக்கு அப்புறம் பைக்கோட பவரு அல்டிமேட்.
ஓகே, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து பார்த்து போக வேண்டியதான். எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மாடு ஆடெல்லாம் வந்து ரோட்டில் தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏதாவது சடனாக உள்ளே வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அது ஒரு விபத்து நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பார்த்து 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 அப்படியே சேஃபாக வீட்டுக்கு போக வேண்டியதான். போகிற வழியில் வந்து ஏதாவது டீ கடை வந்துச்சுன்னா சின்னதாக வந்து ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. ஓகே கொஞ்சம் நேரம் போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. திருப்பி நம்ம வந்து மல்லிப்பட்டினம் வந்து ரீச் ஆகிட்டோம். பக்கத்துலங்க இது வந்து மல்லிப்பட்டினம் இருக்கு. அந்த சைடு வந்து மனோரா, இந்த சைடு வந்து புதுப்பட்டினம். வெயில் தான் சரியான வெயிலாக அடிக்குது. டிராஃபிக் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம திருச்சிற்றம்பலத்தில் தாங்க வந்து இருக்கோம். டீ சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே திருச்சிற்றம்பலத்துலேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். யாருடா இவன் ஹெல்மெட் மண்டையோட சுத்துறான்? நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் சுத்தக்கூடாதடா, ஏதோ வெளியூருக்கார பைய போல. நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு டீப் பிரேக் எடுத்தாச்சு. கையை நீட்டுங்கடா. டீ பிரேக் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே, நான் வந்து எஸ்டிஎஃப் இதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் வந்து எஸ்டிஎஃப் நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா வீட்டில் தான் இருக்கோம். வந்து சேஃபாக வந்து ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஓகேங்க, முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக தான் கொண்டு வந்திருப்போம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வண்டி ஓட்டியில் ஹெல்மெட் போட்டு சேஃபாக வண்டி ஓட்டுங்க. பார்த்து சேஃபாக இருங்க. ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.